இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபார்ம் இருக்குது. ஒன்று சிம்பிள் ப்ரெசன்ட், அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அடுத்தது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், அடுத்தது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்ன சார் அப்படின்னா இப்போ நடக்கிறது. ஸோ அதில் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்ப் இருக்கும். அடுத்தது கண்டினியூஸ். கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு செயல் தொடர்ந்து இப்போ ப்ரெசென்ட்டில் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன வரும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ஆர் இஸ் ஆர் ஆர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேங்களா? இப்போ ஆம் அப்படின்னு சொன்னால் ஐஎம்முக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இஸ்ன்றது சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஆறுன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தான் நடந்திருக்கும், ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது முடிஞ்சிருக்கும். ஸோ அது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஆஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே தான் வரும், ஹேவ் ஆர் ஆஸும் இங்கே தான் வரும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்குறது. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இப்போ கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த செயல் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தம்பி எழுதிட்டியா அப்படின்னா சரி இப்போ தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ அதனால தான் அங்கே வந்து நம்ம V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயல் தொடங்கி அது கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்கும். இப்போ காலையில் 10 மணிக்கு நம்ம எக்ஸாம் எழுத தொடங்கி ஒரு 1 மணி வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ரைட்.